வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்க பழைய சாதத்தை வச்சு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான வடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மதியம் சாதம் மீந்து போயிடுச்சுன்னா அதை ஈவினிங் டயத்தில் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்நாக் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாங்க. வாங்க இந்த சாத வடை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் தண்ணி ஊற்றி வச்ச சாதம் எடுத்திருக்கேங்க. ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றின சாதத்தை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேங்க. நல்லா கெட்டியான தயிர், புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கிறேன். இது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை. இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காமல் நல்லா வலுவல்னு அரைச்சி எடுத்துக்கணுங்க. பாருங்கள், இந்த அளவு நல்லா வலுவல்னு இந்த மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க. பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம அரைச்சி வச்ச மாவோட ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி அதை இதில் சேர்த்துருக்கேங்க. இது கூட 2 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. இது கூட பொடி பொடியாக நறுக்கின இஞ்சியும் மல்லி இலைகளும் கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. மாவு நல்லா கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் எண்ணெயில் போட்டோன்னே நல்லா பொரிஞ்சு வருங்க. மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா அதோட கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. மாவு கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இந்த அளவு நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம எண்ணெயை சூடு பண்ணிடலாங்க. வடை போடுறதுக்கு எண்ணெய் நல்லா சூடாயிடணும். அதுக்கு பிறகு அடுப்பை குறைச்சி வச்சுட்டு வடை போட ஆரம்பிக்கலாங்க. எண்ணெயோட சூடு கம்மியாக இருந்துச்சுன்னா வடை நம்ம சாதத்தில் செய்கிறனால அது உதிர்ந்துருங்க. அதனால் நல்ல சூடான எண்ணெயில் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி ஷேப்பில் இந்த மாதிரி வடையாக போட்டுக்கலாங்க. போட்டுட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம திருப்பி போட்டு வேக விடலாங்க. இதே மாதிரி 2 பக்கமும் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் இதை நல்லா பொரிச்சுக்கலாங்க. பாருங்கள், நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவு பொன்னிறமாக வடை செவந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம இந்த வடைகளை வெளியே எடுத்துடலாங்க. இந்த வடை பார்த்திங்கன்னா வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளான சாத வடை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியான வடை ரெசிபி உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் செய்வது எப்படி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.